லாஸ்டா ஒரு பேஷண்ட் பார்த்தேன் நானு. கிச்சன்ல வேலை பார்க்கும்போது ஆக்சிடென்டலா இன்ஜுரி ஆயிடுச்சு. பர்ன்ஸ் இன்ஜுரின்ட்டு. ஸோ பெண்களுக்கு இது காமனா ஒரு தீக்காயம் கிச்சன்ல வேலை பார்க்கும்போது ஏற்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸா என்னென்ன பண்ணணும் டாக்டர் சந்துரு? வணக்கம். நீங்க கிச்சன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆக்சிடென்ட்டா உங்களுக்கு ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாதீங்க. எதர் அது பாய்லிங் வாட்டரா இருக்கலாம், இல்லாட்டி கொதிக்கிற பாலா இருக்கலாம். எது கொட்டியிருந்தாலுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம் பார்த்தீங்கன்னா, அந்த கொட்டின தோலை வந்து நம்ம கூல் பண்ணணும். ஸோ அதனால 5 to 10 மினிட்ஸ் ரன்னிங் வாட்டர்ல நீங்க அந்த காயம் ஏற்பட்ட ஏரியாவை கொஞ்சம் நல்லா கூல் பண்ண வைக்கணும். இன்கேஸ் தோல் மேலே இல்லாமல் நம்மளோட ட்ரெஸ் மேலே பட்டு அதனால் உங்களுக்கு அடியில் இருக்கிற தோல் பர்ன்ஸ் வந்துருந்துச்சுனாலுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த துணி எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியா கூல் பண்ணணும். ஸோ ரன்னிங் வாட்டரில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லாவே வெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஊண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் க்ரீம் இருந்தால் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த தீப்புண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக இருக்குன்னா அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் கொடுக்கும், இல்லை பிளிஸ்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இருக்கிறப்ப ஒன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் முடித்த உடனே உங்களோட டாக்டரை இமீடியட்டாக போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அதே தீப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்குது, நம்ம செகண்ட் டிகிரின்னு சொல்லுவோம். அப்படி இருந்தாலுமே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம எடுக்கிறது அவசியம். தேங்க்யூ.